தமிழ்நாடு அரசோட வேளாண் பட்ஜெட்டை இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். இந்த வேளாண் பட்ஜெட்ல பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. 2025 2026 ஆண்டுக்கான வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கான பட்ஜெட்டை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செஞ்சிருக்காரு. வேளாண் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டு வந்திருக்க நிலையில திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே பச்சை துண்டு அணிஞ்சு சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. வேளாண் பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். 100 முன்னோடி விவசாயிகள் நெல் உற்பத்தி திறனில் சாதனை அடைஞ்சுள்ள ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கக்கூடிய 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது வழங்கப்படும். உயிர்ம விவசாயிகளுக்கு இலவச உயிர்ம வாய்ப்பு சான்றிதழும் உயிர்ம விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். மேலும் சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, மதுரையில் உயிர்ம வேளாண் விளைபொருட்களுக்கு தர நிர்ணய ஆய்வகங்கள் ரூபாய் 6.16 கோடியில் அமைக்கப்படும். உழவர் சந்தை காய்கறிகளை நுகர்வோர் வீட்டுக்கு எடுத்து சென்று வழங்கிட உள்ளூர் இணைய வர்க்கத்தோட இணைக்கப்படும். நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் புளி, ஆயக்குடி கொய்யா, கப்பல்பட்டி கரும்பு முருங்கை ஆகிய 5 வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. மின்சார இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயக்கக்கூடிய பம்பு செட்டுகள் வழங்குறதுக்காக ரூபாய் 24 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சிறு குறு விவசாயிகளோட பயனுக்காக 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் ரூபாய் 10.50 கோடியில் உருவாக்கப்படும். முந்திரியின் பரப்பு உற்பத்தியை அதிகரிக்கவும், முந்திரி சார்ந்த தொழிலில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கவும், முந்திரி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நலன் பாதுகாப்புக்காகவும் தமிழ்நாடு முந்திரி வாரியம் ரூபாய் 10 கோடியில் அமைக்கப்படும். வெங்காயத்துடைய விளைச்சல் குறையக்கூடிய காலங்களில் சந்தைக்கு நிலையான வரத்தினை உறுதியளிக்கக்கூடிய பொருட்டு வெங்காய சேமிப்பு கூடங்கள் ரூபாய் 18 கோடியில் அமைக்கப்படும். ரூபாய் 52.44 கோடியில் சிறுதானிய பயிர்களுடைய பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் தொடங்கப்படும். பசுமை தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு வேளாண்மை காடுகள் கொள்கை உருவாக்கப்படும். மானாவாரி நிலங்களில் 3 லட்சம் ஹெக்டரில் கோடை உழவு செய்ய ஹெக்டருக்கு ரூபாய் 200 மானியம் வழங்கப்படும். விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக 300 மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்படும். ரூபாய் 42 கோடியில் 1000 முதலமைச்சர் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க ரூபாய் 297 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். கோடை காலங்களில் சாகுபடி குறைவால் ஏற்படக்கூடிய காய்கறிகளுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்தவும், விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்திடவும் முக்கிய காய்கறிகளை ஏப்ரல், மே மாதங்களில் சாகுபடி செய்திட ரூபாய் 10.50 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மானியத்தில் வழங்கப்படும். இந்த திட்டத்துக்காக ரூபாய் 215 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ரூபாய் 50 கோடியில் வேளாண் விளை பொருட்களுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்கப்படும். ரூபாய் 1.35 கோடியில் காலநிலை மாற்றத்தினால விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள திறனுடைய கிராமங்களும் உருவாக்கப்படும். இந்த அனைத்து முக்கிய அம்சங்களுமே தமிழ்நாடு அரசுடைய வேளாண் பட்ஜெட் தாக்கலில் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.